வணக்கம் ஓவியா. தூத்துக்குடியில் இருந்து செயல்பட்டு வரக்கூடிய தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டு மின்வெட்டு ஏற்படும் அபாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 5 யூனிட்டுகள் மூலம், அதாவது ஒரு யூனிட்டுக்கு 210 மெகாவாட் வீதம் சுமார் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் சப்ளை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக முதலாவது மற்றும் 2வது யூனிட்டுகள்ல தீ விபத்து ஏற்பட்டு முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இந்த நிலையில் 4வது 5வது யூனிட் பராமரிப்பு பணிக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டு 3வது யூனிட்டில் மட்டுமே 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 3வது யூனிட்டிலும் நேற்று இரவு பழுது ஏற்பட்டதன் காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகளிலும் தற்போது மின்சார உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் 5 யூனிட்டுகளிலும் தயார் செய்யப்படுகின்ற அந்த 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது மழைக்காலம் என்பதால் குறைவான அளவிலேயே மின்சாரம் நுகர்வு நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இந்த அனல் மின் நிலையத்தில் மின்சார உற்பத்தியை துவங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய மின்வெட்டு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. எனவே தமிழக அரசு இதில் தனி கவனம் செலுத்தி இந்த மின்சார பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் ஏற்கனவே ஸ்பிக் மற்றும் உடன்குடி அனல் மின் நிலையம் போன்ற பல்வேறு, அதாவது NLC போன்ற பல்வேறு அனல் மின் நிலையங்கள் மூலமாக மின்சார உற்பத்தியும் நடைபெற்று வருகிறது. இதுபோக காற்றாலை மின்சாரம் மற்றும் சோலார் மின்சார உற்பத்தியும் நடைபெற்று வருகிறது. எனவே ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்றாலும் இந்த மின்சார உற்பத்தி தடையானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக எழுந்துள்ளது. ஓவியா.